வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் கௌதமி. வணக்கம் கிருஷாந்த் ராஜ். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தமாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். தேநீர் மற்றும் உணவுப் பொதிகளின் விலைகள் உயர்வடையும் சாத்தியம். வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை மாற்றுவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்ததாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவிப்பு. வலிகாமம் வடக்கு மாம்பிராய் கிராமம் விடுவிக்கப்பட்ட போதிலும் மீள்குடியேறுவதற்கு தொடர்ந்தும் தடை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீர்க்கட்டணத்தை அதிகரிக்கும் தீர்மானம் தேநீர் மற்றும் உணவுப் பொதி என்பவற்றிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீர்க்கட்டணம் 30% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலைகள், சுற்றுலா ஓட்டல்கள் மற்றும் வாடகை வீடுகள், கைத்தொழில் ஆகிய துறைகளிலும் கட்டண அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு அலகு நீருக்காக அறவிடப்படும் கட்டணம் 42 ரூபாவாலும், மாதாந்த சேவை கட்டணம் 725 ரூபாவினாலும் 10,000க்கு உட்பட்ட தொகைகளில் கட்டண உயர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீர்க்கட்டண அதிகரிப்பினால் நமக்கு பாரிய நட்டம் ஏற்படும். இங்கு பஸ் நிலையம் ஒன்றுள்ளது. பஸ்ஸிலிருந்து இறங்கியவுடன் மக்கள் மலசல கூடத்திற்கு செல்ல வருவார்கள். தேநீருக்கு பாரிய நீர்க்கட்டணம் ஒன்று அறவிடப்படும். கட்டண அதிகரிப்பினால் பாரிய சிரமங்களை எதிர்நோக்க நேரிடும். இந்த நிலைமையின் கீழ் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் உணவு உற்பத்திகள் சிலவற்றின் விலையை உயர்த்துவதற்கு உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. சாதாரணமாக ஹோட்டல்களுக்கான நீர்க்கட்டணம் 20,000க்கும் அதிகமாகவே இருக்கும். சிறிய ஹோட்டல்களுக்கு 5,000, 6,000 ரூபாய் கட்டணமாக அமையும். தற்போது 1,000 ரூபாய் அதிகரிக்கும். இந்த மாதம் 30,000 ரூபாய் கட்டணம் செலுத்தியிருந்தால் நீர்க்கட்டண திருத்தத்திற்கு அமைய அடுத்த மாதம் 45,000, 43,000 செலுத்த வேண்டி வரும். இதனால் பாரிய நெருக்கடி ஒன்று ஏற்படும். பால் தேநீர் கோப்பையொன்றின் விலையை 5 ரூபாவால் அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். அப்பம் மற்றும் சிற்றுண்டிகளின் விலையை நாம் அதிகரிக்கப் போவதில்லை. உணவு பொதி, ஃப்ரைட் ரைஸ், கொத்து ஆகியவற்றின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க உள்ளோம். 10 ரூபாவால் அதிகரிப்பது நியாயமற்றது. அதிகரிப்புகள் மாத்திரமே இடம்பெறுகின்றன, எதுவும் குறைக்கப்படுவதில்லை. ஒருபுறம் 20 ரூபாவால் குறைத்து மறுபுறம் 50 ரூபாய் அல்லது லட்சக்கணக்கில் அதிகரிக்கின்றனர். பேக்கரி உற்பத்திகளின் அதிகரிப்பு 3-4 பிள்ளைகள் உள்ள குடும்பங்களுக்கு பாரிய பிரச்சனையை தோற்றுவிக்கும். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 1 கிலோகிராம் சீனியை 2 ரூபாவால் குறைத்துள்ளனர். மூடை கணக்கில் வீடுகளில் சீனி பயன்படுத்துகின்றார்கள் என இவர்கள் எண்ணியுள்ளனர். 2 ரூபாவால் சீனியை குறைத்தமைக்கு பதிலாக 1 கிலோகிராம் சீனி வாங்கும் பொழுது ஒரு கரண்டி சீனி மேலதிகமாக தரப்படும் என கூறியிருக்கலாம். 1 கிலோகிராம் நெத்தலியை 5 ரூபாவால் குறைப்பதாக கூறுகின்றனர். நெத்தலி 7-8 கிலோகிராம் வாங்கும் பொருள் ஒன்று அல்ல. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்கா, இந்த நாட்டை அமைச்சரவையாளர் நிர்வகிப்பது பொருளாதார குழுவை இந்த நாட்டை நிர்வகிக்கின்றது. பொருளாதார குழுவில் உள்ளவர்கள் யார்? சரித ரத்வத்தை அவரை எங்காவது பார்த்துள்ளீர்களா? பாஸ்கர் அலிங்கம் இவரை பார்த்துள்ளீர்களா? மலிக் சமர விக்ரம, ரணில் விக்ரமசிங் ஆகியோரின் குழுவை நாட்டை நிர்வகிக்கின்றனர். 2 கார்களை கொள்வனவு செய்வதற்காக 5,992 லட்சம் ரூபாய் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு காருக்கு 30 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2 கார்களுக்கு 60 கோடி. இந்த நிர்வாகிகளால் வீண் விரயத்தை கட்டுப்படுத்த முடியுமா? சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள உற்பத்தி கொடுப்பனவை பெறுவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. புதிய கூட்டு ஒப்பந்தத்தின்படி தொழிலாளர்களுக்கான சம்பள முறைமை இவ்வாறு அமைந்துள்ளது. அடிப்படை சம்பளம் 500 ரூபாய், உற்பத்தி கொடுப்பனவு 140 ரூபாய், தேயிலை விலை கொடுப்பனவு 30 ரூபாய், வருகை கொடுப்பனவு 60 ரூபாய், மொத்தம் 730 ரூபாய். இதனை தவிர மேலதிகமாக பறிக்கப்படும் ஒவ்வொரு கிலோகிராம் கொழுந்துக்கும் 25 ரூபாய் வழங்கப்படும் என கூட்டு ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் உற்பத்தி கொடுப்பனவான 140 ரூபாவை பெறுவதாயின் 18 கிலோகிராம் கொழுந்து பறிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதென தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இந்த கூட்டு ஒப்பந்தத்தினால எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 18 கிலோ கட்டாயம் எடுக்க சொல்றாங்க. இதனால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். கூட்டு ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை. 19 நாள் வேலை செஞ்சாதான் இந்த 60 ரூபாய் விழுகுங்கிறாங்க. இப்ப எல்லாம் சரியான கொழுந்து குறைவா இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க மாச கடைசி ஆயிட்டா சல்லிக்கு சரியான கஷ்டப்படுறோம். நீங்க தயவு செய்து எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்றும் கண்டு கொடுங்க. எங்களுக்கு 18 கிலோ எடுத்தா தான் 140 ரூபான்னு சொல்லிருக்கீங்க. எங்களுக்கு 18 கிலோ எடுத்தா மட்டும் தான் 140 ரூபா விழுகுது. 18 கிலோ இருக்கிற நேரம் நாங்க எடுத்துட்டு வருவோம். இல்லாத நேரத்துல நாங்க எங்க போறது? நாங்க இன்னைக்கெல்லாம் கொழுந்தே இல்ல எங்களுக்கு. இன்னைக்கு 18 கிலோ எடுத்துட்டு வாங்கன்னா நாங்க எங்க போயிட்டு நாங்க கொழுந்து எடுத்துட்டு வருவோம்? பாம்பு வேற இருக்கு, கொலையை கொத்துது. எங்களுக்கு நாங்களும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சரியான கஷ்டப்படுறோம். நீங்க வந்து எடுத்து பாருங்க, 18 கிலோ உங்களுக்கு 140 ரூபா உங்களுக்கு வாங்கி தாங்க. எங்களுக்கு ஏன் சம்பளம் மட்டும் கூட்டி கொடுக்க இல்லாது 50 ரூபா கூட்டி கொடுக்குறீங்களே, 50 ரூபாயில நாங்க என்ன செய்வோம்னு சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு வந்து அடிப்படை சம்பளம் இல்ல, எங்களுக்கு சம்பளத்தை 1000 ரூபாவே தாங்க. நாங்க வந்து அடிமை இல்ல, நாங்க லைத்துல இருந்தாலும் எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி தாங்க. எங்களுக்கு 730 ரூபா சம்பளம் தரேன் இருக்காங்க. ஏற்கனவே நாங்க வேலை செஞ்சிருந்தோம் 18 நாள், 20 நாள், 22 நாள். அந்த சந்தர்ப்பத்துல வந்து ஒவ்வொரு ரேட்டு கொடுத்தாங்க. இப்ப ஒரு கிலோ குறைஞ்சா கூட அந்த 720 ரூபா இல்ல 620 ரூபா தான் சம்பளம்னு சொல்றாங்க. அது எந்த வகையில நியாயமா? பேசினவங்க ஒழுங்கா பேசல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கொழுந்து இப்ப இல்ல. நாங்க எப்படி எடுப்போம்னு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது இதுல பாருங்க, சம்பள விவரம் எந்த விவரமுமே தெரியாம இருக்குது. பிரைமரிக்க வயிற்றுக்காரவங்க இருக்காங்க, முடியாதவங்க இருக்காங்க, மெடிக்கல் இருக்காங்க. அவங்க எப்படி எடுப்பாங்க? இந்த ஒப்பந்தத்துல என்ன விதிமுறை நடத்திருக்காங்கன்னு தெரியல. சம்பந்தப்பட்ட ஒப்பந்த மந்திரிமார்களும் வந்து எங்க மக்களுக்கு வந்து சரியான சம்பளத்துக்கு என்ன விதமான குறிக்கோள்ல ஒப்பம் வச்சிருக்கோங்கிறது தெளிவுபடுத்தாம இருக்காங்க. 18 கிலோ பேர் வைக்கலாது. நாங்க அன்னைக்கு எங்களுக்கு ஏந்த தான் பேர் போடுவோம். ஆனா கூட்டு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். இது எங்களுக்கு வந்து அரசாங்கத்துல மந்திரிமார் யாரா இருந்தாலும் எங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போவாங்க. 18 கிலோ எடுக்கணுமா இல்ல 15 கிலோ எடுக்கணுமா அப்படின்னு தெளிவுபடுத்திட்டு போவாங்க. இல்ல அப்பதான் 130 ரூபா சம்பளம் எங்களுக்கு கிடைக்குமா? தொழிலாளர்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைவர் சுனில் பொகலியாத்தவிடம் நாம் வினவினோம். தொழிலாளர்களுக்கான மேலதிக உற்பத்தி கொடுப்பனவை சகல தொழிலாளர்களுக்கும் வழங்குவதற்கு ஏற்கனவே முதலாளிமார் சம்மேளனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆயினும் இது தொடர்பான எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 26 வருடங்களாக சொந்த நிலத்தை இழந்து தவிக்கும் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர்களின் மீள்குடியேற்றம் இன்னும் நிறைவேறவில்லை. வலிகாமம் வடக்கு மாம்பிராய் கிராமம் கடந்த ஜூன் மாதம் விடுவிக்கப்பட்ட போதிலும் போலீசார் மீள்குடியேற விடாது தடுத்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 26 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வலிகாமம் வடக்கு காங்கேசந்துறை J233 கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட மாம்பிராய் கிராமம் கடந்த ஜூன் மாதம் மக்களிடம் மீண்டும் கையளிக்கப்பட்டது. மாம்பிராய் கிராமத்தில் வசித்து வந்த 25 குடும்பங்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து மீள்குடியேறுவதற்கு மக்கள் தயாராகினர். எனினும் இவ்வாறு விடுவிக்கப்பட்ட காணிகளில் 2 தினங்களாக துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் போலீசார் அதனை தடுத்து நிறுத்தியதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். 6ஆம் மாசம் எங்களை விட்டவே 2 நாள் வந்து துப்புரவு செய்த நாங்கள் போலீஸ் வந்து எங்களை துப்புரவு செய்ய வேண்டாம் போங்கன்னு சொல்லி கரைச்சி விட்டுட்டேன். அப்ப இன்று வரைக்கும் எங்களை விடப்படவில்லை. தமது காணிகளுக்குள் சென்று பார்வையிட்டு வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் மீள்குடியேற்றத்தினை போலீசார் தடுத்து வருவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போய் 6ஆம் மாசம் விட்டு விடுவிக்கப்பட்டது எங்களை குடியமர. நாங்கள் 2 நாள் வந்து இங்கே துப்புரவு செய்த நாங்கள் போலீஸ் இதில் இருந்து எங்களை துப்புரவு செய்ய வேண்டாம் போங்கோன்னு சொல்லி திரத்தினவே. நாங்கள் திரும்பி போய் இப்போ வந்து பார்த்து கொண்டு போங்கோ, ஆனால் இங்கே துப்புரவு செய்ய வேண்டாம் என்று திரத்தினம் அவையல். இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலாளர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. குறித்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் வீடுகளில் போலீசார் இருப்பதாகவும் போலீசாருக்கென பிரத்யேகமாக காணி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் மக்களின் வீடுகளில் இருந்து வெளியேறுவதாக போலீசார் தெரிவித்ததாக யாழ் மாவட்ட செயலாளர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார். அம்பாரே அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்பட்டிருந்த சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுவனுக்கு உரிய சிகிச்சைகளை அளிக்காது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.
சாய்ந்தமருது பகுதியைச் சேர்ந்த 11 வயதான சிறுவன் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நிலையில் கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். டெங்கு காய்ச்சலால் தமது பிள்ளை பீடிக்கப்பட்டிருந்த போதிலும் அவருக்கு உரிய சிகிச்சைகளை வைத்தியசாலை தரப்பினர் மேற்கொள்ளவில்லை என பெற்றோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். டாக்டர் சொன்னாங்க, இது உடனடியாக பிள்ளைக்கு சக்தி வருகிறது, சாப்பிட்டா சக்தி வருகிறது, எங்களுக்கு டெங்குல பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகள் இருக்கு, இந்த பிள்ளைகள உடனடியாக வார்டில் அட்மிட் பண்ண நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியும் அவர் சொன்னாரு, தேவையில்லாம அது வந்துட்டு பெருசா இல்ல, நார்மலா தான் இருக்கு, 3 நாளைக்கு பிறகு நாங்க அப்படி பிரச்சனை செய்யலாம் அப்படின்னு சொன்னா நாங்க எங்களுக்கு அந்த மனம் சரியா அந்த தெளிவில்லாம இருக்கையும் உடனடியா ஹாஸ்பிட்டல்லே கொண்டு நாங்க அட்மிட் பண்ண தான் போனோம்கையும். அப்ப அவர் அந்த இதுக்கு இணங்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வைக்காங்க. சிறுவர் வார்டில் வச்சா ஒரு நாள் உரமா வலிக்குதுவாப்பா அப்படின்னு சொல்லியும் டாக்டர்கிட்ட போய் நாங்க உடனடியாக நான் சென்னன் வலிக்குது, உரமா வலிக்குது அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லியும். அப்ப அவர் சின்ன ஐசியூல எடுத்துட்டு போய் அவர் அந்த மீட்டரை போட்டு செக் பண்ணி பார்த்தாரு, அது பிரச்சனை இல்லை, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ செக் பண்றோம், நாங்க இது இறஞ்சாம நோமலா தயாரிக்கு வைரஸ் அது வந்துட்டு டெங்குங்கிறது அறிகுறி எந்த விதமான இதுவும் அவ எங்களுக்கு தெரியல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சரியா இயங்கணும், இயலாத பட்சத்துல நீங்க உடனடியா நீங்க அனுப்பணும். இதேவேளை சிறுவனின் மரணம் தொடர்பாக கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் டாக்டர் ALF ரஹ்மானிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. குறித்த சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே டெங்கு வைரஸ் தீவிரமாக பீடிக்கப்பட்ட நிலையில் மூளை அழற்சிக்கு உள்ளாகி இருந்ததாக வைத்திய அத்தியட்சகர் சுட்டிக்காட்டினார். அவருக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை அளித்த பின்னர் உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றியதாகவும் அங்கு CT ஸ்கேன் மற்றும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதன்போது CT ஸ்கேன் பரிசோதனையில் சிறுவனுக்கு டெங்கு வைரஸினால் மூளை அழற்சி ஏற்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டதாகவும் இதுவே சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என்றும் அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் MS இஃப்ரா லெப்பேயிடம் நாம் வினவினோம். தீவிர டெங்கு காய்ச்சலால் ஆபத்தான கட்டத்தில் சிறுவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் இறுதி தருணத்தில் உரிய சிகிச்சைகளை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்ட CT ஸ்கேன் பரிசோதனையில் சிறுவனின் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டதாக டாக்டர் MS இப்ரா லெப்பே குறிப்பிட்டார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட சுமார் 700 பேர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்றுள்ளனர். இது தவிர கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் கடந்த 3 மாதங்களில் சுமார் 200 பேர் டெங்கு காய்ச்சலுக்காக சிகிச்சைகளை பெற்றுள்ளனர். இதேவேளை பிரதேசத்தில் டெங்கு நுளம்புகள் பெருகுவதை தடுப்பதற்காக சூழலை சுத்தமாக பேணுவது அவசியமாகும் என கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலையின் அத்தியட்சகர் ALF ரஹ்மான் விளக்கமளித்தார். திருகோணமலை கண்ணியா முக்கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கண்ணியா கிளிக்குஞ்சுமலை பகுதியில் தாயும் 2 பிள்ளைகளும் நேற்று முற்பகல் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தனர். 2 சிறுமிகள் மற்றும் அவர்களின் தாய் ஆகியோர் பரிதாபமாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமிகளின் தந்தை நேற்று கைது செய்யப்பட்டு திருகோணமலை மேலதிக நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முடிவானது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானம் என கட்சியின் செயலாளர் நாயகம் தெரிவித்தார். வடமாகாண சபையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி 2 உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பதால் 2 உறுப்பினர்களுக்கும் அரைவாசி காலத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வழங்க கட்சி ஏற்கனவே தீர்மானித்ததாக கட்சி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். அதன் பிரகாரம் அந்த கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்களான கந்தசாமி கமலேந்திரன் மற்றும் வைத்தியநாதன் தவநாதன் ஆகியோருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. எனினும் கமலேந்திரன் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டதை அடுத்து வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக சின்னத்துரை தவராஜா நியமிக்கப்பட்டார். கட்சியின் தீர்மானத்திற்கமைய கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண சபை உறுப்பினர் வைத்தியநாதன் தவநாதனுக்கு வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வழங்குமாறு கோரி கட்சியின் செயலாளர் என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீரவிற்கு கடிதம் எழுதியதாக டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அந்த கடிதத்தினை ஏற்றுக்கொண்டு வடமாகாண எதிர்க்கட்சி தலைவரை மாற்றுமாறு கோரி ஆளுநர், முதலமைச்சர், அவைத் தலைவர், தேர்தல் அதிகாரி உட்பட 6 பேருக்கும்
கட்சியின் செயலாளர் நாயகம் என்ற வகையில் தனக்கும் பதில் கடிதம் அனுப்பியுள்ளதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். எனினும் கட்சிக்குள் எதுவித உட்பூசல்களும் இல்லை எனவும் கட்சியினால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய எதிர்க்கட்சி தலைவர் பதவி மாற்றப்பட உள்ளதாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் வடமாகாண சபை எதிர்க்கட்சி தலைவர் சின்னத்துரை தவராஜாவிடம் நாம் வினவினோம். எனக்கு நேற்றே முன்தினம் அசம்பந்தமான கடிதம் வந்தது. ஆனா அதற்கு முதலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செயலாளர் கௌரவ மஹிந்த அமரவீரனுடைய காரியாலயத்திலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்தது. இவ்வாறு எங்கள் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் என்னை மாகாண சபை எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருந்து மாற்றி அந்த இடத்தை கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு தவனானவர்களுக்கு கொடுக்கும்படியும் தாங்கள் இந்த இபிடிபி கட்சியானது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஒரு அங்கத்துவ கட்சி என்ற முறையில் அந்த தங்களுடைய அங்கத்துவ கட்சியின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டி இருப்பதாக கௌரவ மஹிந்த அமரவீர எனக்கு அறிவிக்க சொல்லி சொன்னதாகவும் எனக்கு சொல்லப்பட்டது. அந்த தகவல் வந்ததிலிருந்து எனக்கு தெரியும் இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இது தொடர்பாக கட்சி என்னுடன் ஆலோசிக்கவும் இல்லை, என்னுடன் கடிதம் எழுதியிருப்பதாக சொல்லவும் இல்லை. இது ஒரு ஆலோசனை கடிதமாகத்தான் இருக்க முடியும் ஒழிய அதிகாரமுள்ள கடிதமாக இருக்க முடியாது. வட மாகாண சபையிலே எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி சம்பந்தமாகவோ இல்லாட்டி அந்த பதவியை யாரால் அந்த பதவிக்குரியவரை எவ்வாறு நியமிக்க வேணும் என்பது சம்பந்தமாகவோ எந்தவித அரசியலமைப்பு சட்டத்திலோ அரசியலமைப்பு தொடர்பான ஏனைய சட்டவாக்கங்களோ குறிப்பிடப்படவில்லை. இது ஒரு ஜனநாயகத்தை நாங்கள் வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரம்பரியத்தை பேணப்படுவதற்காக சபையினால் உருவாக்கப்படும் ஒரு பதவி. இந்த பதவிக்கு இந்நேரத்தான் நியமிக்க சொல்லி வெறும் அதிகாரபூர்வமாக சொல்ல முடியாது. அதுக்குரிய எந்தவித சட்டவாக்கமும் இல்லை. ஆனால் ஒரு எதிர்கட்சியின் முறையில எதிர்கட்சி இன்றைக்கு கூடின எதிர்கட்சி உறுப்பினர்களை கொண்டிருக்கிற முறையில யூபிஎஃப்ஐ கட்சி என்னுடைய செயலாளர் இதுக்குரிய அறிவுரை இல்லாட்டி இதுக்குரிய ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லப்படுகிற வேண்டுகோளை விடுவிக்க முடியும். முழுநிலா கலை விழா சாவகச்சேரி கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. வடமாகாண கல்வி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுல ராஜா கலந்து கொண்டார். இதன்போது தமிழ் பண்பாட்டை பேணும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. புலிவாய்க்காலுக்கு போகின்ற பொழுது நாங்களும் மூட்டை மூட்டையாக நகை நட்டுகளை விட்டு சென்றோம். இது மக்களுடைய நகை நட்டுகளை தேவைக்காக அவர்கள் வைத்திருந்தார்கள். அது எங்கே என்று இப்பொழுது கேள்வி எழுப்புகிறார்கள். இத்தனை மூட்டை தங்க நகைகளை யார் கொள்ளையடிப்பது என்று இன்னும் அரசாங்கம் சொல்லவில்லை, பொறுப்பு கூறவில்லை. பொறுப்பு கூறலுக்கூடாகத்தான் நாங்கள் நல்லிணக்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வழியை நாங்கள் செய்து கொள்ளலாம். எனவேதான் எங்களுடைய மக்களுடைய இந்த கலைகள், தமிழர் பாரம்பரியமான இந்த கலைகளை நாங்கள் அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இந்த முழுநிலா ஒரு பெரிய ஒரு மேடையை, ஒரு களத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது. அதில் நாங்கள் தொலைந்து போன அடையாளங்களை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக இவ்வாறான விடயங்களை செய்வதன் மூலமே அழிந்து போகாமல் நாங்கள் எங்களுடைய இந்த கலை அம்சங்களை, பொக்கிஷங்களை எங்களுடைய இளைஞர்களுக்கு பரம்பரையினருக்கு நாங்கள் விட்டு செல்லலாம். இல்லாவிட்டால் இன்னும் ஒரு 100 வருடத்திலே என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் கவிதைகள் விழா இன்று நடைபெற்றது. கவிதைகள் விழாவை முன்னிட்டு கவிஞர்களின் புகைப்படங்கள் மற்றும் கவிதை கண்காட்சியொன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பெருமதி வாய்ந்த புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பதற்கு உடனடியாக திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளேன் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கின்றேன். இதன் பொறுப்பை கலாசார அமைச்சரிடம் வழங்கி தேவையான நிதியை ஒதுக்கி கடந்த காலத்தில் இலக்கியத்துறைக்கும் தாய் நாட்டிற்கும் தமது அறிவை வழங்கிய அனைவரினதும் தகவல்களை சேகரித்து கவிதைகளுக்கான காப்பகம் ஒன்றை உடனடியாக ஆரம்பிப்பேன் என நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். இரண்டாவது விடயம், இடம் ஒன்றை வழங்குவது. கலாசார அமைச்சருடன் கலந்துரையாடி அதற்கான தகுந்த இடம் ஒன்றை தேர்ந்தெடுத்து கட்டட நிர்மாண பணியை அடுத்த வருடம் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளேன். இதேவேளை உயர்நீதிமன்ற நீதவான் ஈவா வனசுந்தர பதில் பிரதம நீதியரசராக ஜனாதிபதி முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசு தொடர்பில் பரஸ்பர கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்தவித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர்.
சுண்ணாகத்தையும் அதை அண்டிய 4 பிரதேச சபை பிரிவுகளிலும் நிலத்தடி நீரில் கழிவோயில் கலக்கப்பட்டு மாசுபடுத்தப்பட்ட பிரச்சனையானது இன்றும் அந்த நிலத்தடி நீர் மாசுபடுத்தப்பட்டே இருக்கின்றது. அந்த மாசிலே எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் மக்களுடைய போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்டு மக்கள் சலிப்பு ஏற்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் நம்பிக்கை ஈனத்தில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் மக்களை தேர்தலுக்காக பயன்படுத்த நினைத்து பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த தண்ணி எடுத்து தான் குடிக்கிறோம், எடுக்கிறோம், போறோம், வாரம். ஆனால் இதற்கான ஒரு நீதியை நீங்கள் செய்தர வேணும். இல்லை இப்போ 3 வருஷமா வெளியில போய் தான் தண்ணி எடுத்து வந்து பாய்க்கிறோம். அது நடுகளும் எந்த நேரமும் போய் எடுக்க முடியாது எல்லாமே. ஏன்டா உங்களுக்கு வேலை புலவுகள் இருக்கின்றபடியால் பெரிய கஷ்டம். குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள் அது எழுதுகளெல்லாம் போகின்றபடியால் போய் வர நேரமே பத்தாம போயிடுது. அந்த தண்ணியும் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முறையான நம்பிக்கை இல்லை. அதையேத்தான் நாங்கள் இப்பவும் பாய்ச்சி கொண்டிருக்கின்றோம். சொன்னால் இந்த கிணற்று நீர் சம்பந்தமாக இப்போ நாங்களும் இந்த கிணற்று நீர் மாசடைந்தது என்று கேள்விப்பட்டதுக்கு பிறகு குடிக்கிறதுக்கு மட்டும் பொதுவில் அடைக்கப்பட்ட நீரைத்தான் இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக பாவிச்சு கொண்டு வரோம். இந்த நீர் சம்பந்தமான எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைமை ஒன்று தெரியாத ஒரு துப்பாக்கிய நிலை ஒன்று இருக்கு. எனவே இது சம்பந்தமாக உரியவர்கள் விரைந்து ஒரு மழை காலமும் ஆரம்பித்ததால் விரைந்து ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மத்தியில் சிரமங்களை எதிர்நோக்கும் மக்களுக்கு பொது வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி இன்று நொச்சியாகம மற்றும் பிபிலை பகுதிகளில் 4 மக்கள் நல திட்டங்களை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தது. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் நொச்சியாகம குசும்புர போதிமலு விகாரைக்கான சுகாதார நல மேம்பாட்டு திட்டம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. பிபிலை இலக்காபத்தின கிராமத்தில் உள்ள 50 குடும்பங்களுக்கான நீர் வசதியும் இன்று கையளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா, இலங்கை, மலாயர் சங்கம் என்பன இந்த திட்டத்திற்கு அனுசரணை வழங்கியுள்ளன. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் நொச்சியாகம குசும்புர போதிமலு விகாரைக்கான சுகாதார நல மேம்பாட்டு திட்டம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. பிபிலை ஹெலாராவு குருஅம்பை கிராமத்தின் ஒரு மூலையில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து சுமார் 40 குடும்பங்கள் நீரை பெற்றுக் கொள்கின்றனர். சுத்திகரிக்கப்படாத நீரை பயன்படுத்துவதால் கிராமத்தில் உள்ள மக்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக நேரிட்டுள்ளது. நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் இந்த மக்களுக்காக இன்று குடிநீர் விநியோக திட்டம் ஒன்று கையளிக்கப்பட்டது. பத்மா விஜயதுங்க என்ற பெண் நன்கொடையாளர் ஒருவர் இந்த திட்டத்திற்கான பங்களிப்பை நல்கியிருந்தார். பிபிலை சிகுராலந்த கிராமத்தில் உள்ள சுமார் 150 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் கிராமத்திற்கு வெகு தொலைவில் இருந்தே தங்களின் குடிநீருக்கான தேவையை பூர்த்தி செய்து கொண்டனர். இந்த மக்கள் பிபிலை மிகராவ வாவியிலிருந்து நீரை பெற்றுக் கொள்கின்றனர். மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் சிகுராலந்த கிராமத்திற்கு இன்று குடிநீரை பெற்றுக் கொள்ளும் வரம் கிடைத்தது. இந்த திட்டத்திற்கு ஏ கருணாராத்ன மற்றும் இந்திரா சுபசிங் ஆகியோர் பங்களிப்பு செய்திருந்தனர். நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்படவிருந்த பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது. வழமை போன்று நாளை பஸ்கள் சேவையில் ஈடுபடும் என சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்தார். இதேவேளை நிதியமைச்சருடன் இன்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் நாளை தொடர்ந்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வீதி ஒழுங்குகளை மீறும் வாகனங்களிடம் அறவிடும் குறைந்தபட்ச அபராத தொகையை 2500 ரூபாய் வரை உயர்த்துவதற்கான வரவு செலவு திட்டத்தின் முன்மொழிவுகளுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் தனியார் பஸ்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் இன்று நள்ளிரவு முதல் பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்திருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள விவேகானந்தனூர் சதீஷ் எழுதிய விடியலை தேடும் இரவுகள் கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. எனக்கு கிடைத்த செய்திகள், எனக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் இன்றைக்கு சிறைகளிலே 153 பேர் இருப்பதாக கேள்வி. அது சரியான தகவல் ஒருவரிடமும் இல்லை. விடுதலைக்காக போராடுகின்ற போராட்ட அமைப்புகளிடமும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. விடுதலை பெற்றுக் கொடுக்கிறோம் என்கின்ற அரசியல் கட்சிகளிடமும் பெற முடியவில்லை. நான் பலமுறை முயற்சித்தேன், சரியாக கிடைக்கவில்லை. எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த தகவலை சொல்கிறேன். அவர்களுக்கு நாங்கள் இந்த தமிழ் தேசியம் பேசிய நிலையில் இருந்து கொண்டு செய்தவை என்ன? செய்யக்கூடிய ஆரோக்கியமான சூழ்நிலை காரணங்களை ஏதாவது ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாட்டினுடைய வழிவகைகளை வகுத்தோமா?
மஹிந்தவினுடைய 18 சுற்று பேச்சுவார்த்தை அரங்கிலே 16வது அரங்கிலே சொல்லப்பட்டது, அடுத்த வாரம் வாருங்கள், நாங்கள் இன்ன இடங்களிலே உங்களுக்கு தடுத்து வைப்பவர்களுடைய பெயர் விவரங்களை சொல்கிறோம் என்று சொன்னார்கள். இதுவரை அவர்கள் காட்டவும் இல்லை, அதற்கு அவர்கள் நிர்பந்திக்கவும் இல்லை. எனக்கு தெரியவில்லை, தமிழ் மக்கள் இப்பொழுது வெறும் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். யாரும் எனக்கு குறை நினைத்தாலும் பரவாயில்லை. தமிழ் மக்கள் வெறும் வாக்காளர்களாக இருக்கின்ற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும். அவர்கள் விடுதலையாளர்களாக மாறவில்லை. அரசியல் விடுதலை அரசியல். இந்த வாக்காளர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தான் ஒவ்வொரு தேர்தல்களும் வாக்களித்து விட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறோம். ஏனெனில் 70களுக்கு பிற்படுத்தப்பட்ட இந்த அரசியல் நிலைப்பாட்டில் விடுதலை என்கின்ற ஒன்றை மட்டும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட போக்கில் வரவில்லை. சாதித்தவை என்ன? மிகப்பெரிய நீதியரசரை கொண்டு வந்து வடக்கு மாகாண சபையிலே உட்கார வைக்கப்பட்டது. அங்கு இருப்பவர்கள் எல்லாம் மிகுந்த கல்வியலாளர்கள். நடந்தவை என்ன? ஒன்றும் தெரியவில்லை. ஆளுங்கட்சிக்குள் எதிர்கட்சி, ஒற்றையாட்சிக்குள் சமஷ்டி என்று சொன்னது போல் ஆளுங்கட்சிக்குள் எதிர்கட்சி. தமிழ் மக்களினுடைய விடுதலை போக்கிலே நாங்கள் சந்தித்தவை என்ன, சாதித்தவை என்ன, சிந்தித்தவை என்ன, சிந்திக்க வேண்டும் என்பதற்காக நிலைப்படுத்திய நிரல்கள் என்ன? தற்பொழுது இந்த நொடி சதீஷின் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சதீஷின் மனம் மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான எமது இளைஞர்கள் எல்லோரும் விடியலை தேடி ஏங்கி தவிக்கின்றார்கள். அவர்களது குடும்பங்கள் இன்று நடுத்தெருவில் அனாதைகளாக ஒரு நேர உணவுக்கு வழியின்றி அதை தேடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எமது இளைஞர்களை பார்க்க செல்வதற்கு கூடி, சிறைகளுக்கு தேடி சென்று அவர்களை பார்ப்பதற்கு கூடி பணம் இல்லாமல் அவர்கள் படுகின்ற கஷ்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் கைதிகள் வெளியில் வர வேண்டும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.